நமக்கு ஆஃப்டர் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை காட்டுறாங்க. அங்கே பீரஸ் செம கத்திட்டு இருக்காரு. இன்னும் நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, இந்த இடத்தையே நான் மொத்தமாக அழிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, டிராகன் பால் சீரீஸில் எல்லா கேரக்டர்ஸும் இறந்ததுக்கு அப்புறம் கிங் எம்மாவுடைய பேலஸ்க்கு தான் வருவாங்க. இங்கே இருக்கிறவர் தான் கிங் எம்மா, இது எல்லாருக்குமே தெரியும். இவருடைய பேலஸில் தான் இப்போது பீரஸ் இருக்கார். இங்கே இவர் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் கிங் எம்மாவால் அதை அவருக்கு இப்போதைக்கு கொடுக்க முடியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பீரஸ் என்னை மன்னிச்சிடுங்க, அந்த மனுஷன் எப்போவுமே டைமுக்கு வந்ததே இல்லை. உங்களுக்கு அவனை பற்றி நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவன் ரொம்ப சீக்கிரமாக வந்துடுவான். அவனுக்கு நான் ஒரு சின்ன வேலையை கொடுத்துருந்தேன், அதை அவன் முடிச்சிட்டான். இப்போ அவன் வந்துக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட பீரஸ், அந்த பைத்தியக்காரனுக்கு இங்கே வேலை போட்டு கொடுத்துருக்கீங்களா? இதை நம்புறதுக்கு நான் ஒன்றும் லூஸு கிடையாது. நீ என்கிட்ட பொய் சொன்னதாலேயே உன்னை நான் கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ண போகிறேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் இறந்து போய் ரொம்ப நேரம் ஆகுது, உன்னுடைய பேலஸ்க்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது, இன்னமும் எனக்கு என்னுடைய யங்கர் பாடி கிடைக்கவே இல்லை. நான் உனக்கு சரியாக 30 செகண்ட் டைம் தரேன். இப்போ மட்டும் அவன் வரலன்னா இந்த மொத்த இடத்தையும் நான் அழிச்சிடுவேங்கிற மாதிரி பீரஸ் சொல்லிக்கிட்டு இருக்க, நமக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. பீரஸ், நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கேரக்டர் பேசுது. அது யாருன்னு பார்த்தா நம்ம கோகு தான். நீ இங்கே இருக்கீன்னா வெஜிட்டா அங்கே காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக மாறிட்டான்னு தான் அர்த்தம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வழியாக வெஜிட்டாக்கு கிடைக்க வேண்டிய ரெக்கக்னேஷனுங்கிறது கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கோகு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ நானும் ஏகப்பட்ட விஷயங்களை பேச வேண்டியிருக்குங்கிற மாதிரி கோகு சொல்ல காட்சிகள் மாறுது. இப்போ நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இது என்ன ஃப்ளாஷ்பேக்னு பார்த்தோன்னா, ஃப்ரீஸா ஏர்த்துக்கு வந்து ஏர்த்துடைய டிராகன் பால்ஸை யூஸ் பண்ணி ஒரு புது யூனிவர்ஸை உருவாக்குறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு காட்டுறாங்க. ஃப்ரீஸாவுடைய பிளான் என்னவா இருக்குன்னா, இந்த கேலக்டிக் பேட்ரோலில் இருக்கிற பிரிசனர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவருடைய முக்கியமான திட்டமாக இருந்திருக்கு. இவங்களை எதுக்கு ஃப்ரீஸா ரிலீஸ் பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய ஆல்டோ இருக்காருல்ல, இவருக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணணும். ஆனால் அதுக்கு ரியல் சோல் இருக்கிற பீயிங்ஸ் தேவைப்படுறாங்க. இதனால் இவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான் இந்த கைதிகளை பிடிச்சிட்டு போனோங்கிற மாதிரி ஃப்ரீஸா பார்க்குறாரு. இதுக்காக எல்லா கைதிகள்கிட்டையும் ஃப்ரீஸா பேசுகிறாரு. இதோடைய ஃபுல் வீடியோ கீழே லிங்க்கில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.